6 months கோர்ஸ் முடிஞ்ச உடனே 1 year கோர்ஸ் முடிஞ்ச உடனே பொதுவா எல்லாருக்கும் டெஸ்ட் எக்ஸாம்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. கோர்ஸ்ங்கறாங்க 1 yearன்றாங்க, ஃபைனல் எக்ஸாம் எழுத சொல்லுவாங்களா? எக்ஸாம்லாம் கண்டிப்பா கிடையாது. டெய்லி எங்களுடைய எக்ஸசைஸை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க். அப்போ வந்து பாருங்க எவ்ரிடே கண்டிப்பா நம்ம என்னைக்குமே நம்ம லைஃப்ல வந்து ஒரு டேல வந்து ஏதாவது ஒன்று சம்திங் ஸ்பெஷலைஸ்டோ அல்லது ஒரு டேமேஜிங்காவோ ஏதாவது நம்ம செய்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம தனியா இருக்கும் போதோ தூங்கும் போதோ ஒரு எண்ணங்கள் வந்து இன்ட்யூஷன் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த அனிமேஷன் படிப்பு டாஸ்க் செய்யறதால கண்டிப்பா வந்து நாளைக்கு நம்ம இதை வந்து இப்படி செய்யணும், இந்த கலர் கொடுக்கணும்ன்ற ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே கரெக்டா மெயின்டைன் ஆகும். நீங்க வந்து 100% அட்டெண்டன்ஸோட நீங்க எங்ககிட்ட பயிற்சிக்கு வந்தாலே அந்த மோல்டிங்ன்றதுக்கான கவலையே கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஒரு விஷயம்னா அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ என்ன வேணுமோ அதை வந்து கொடுக்காம அவங்க வந்து திணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து படிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப கசந்து போயிடுறது இல்லையா? மெமரைஸ் பண்ணணும், நீ இதுதான் பண்ணணும், ஹோம்ஒர்க் இருக்கு, நீ இதை பண்ணி முடிக்கணும் அப்படின் போது பேசிக்கா ஒரு நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாட புத்தகத்தை பத்தி இருக்காது. என்ன இருக்குன்னு சொல்லாமையே வந்து ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அது வந்து அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா போயிடுது இல்லையா? அதனாலதான் நான் கேட்டேன் வந்து பேசிக்ல இருந்து நீங்க சொல்லி தரீங்களா அப்படின்னு. கண்டிப்பா பேசிக்ல இருந்து செய்யறோம். எங்ககிட்ட வந்து பாருங்க அப்படி அதாவது டஃப்பா இருந்தா கண்டிப்பா எந்த பயிற்சிக்குமே டிராப் அவுட்ஸ் நிறைய இருக்கும். ஆமா, புரியுதுங்களா? அதோட ரிசல்ட். ஆமா, இப்ப வந்து பாருங்க சென்னையில வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஹேர் ஹாஸ்டர் படிப்புகளுக்கு வந்து கூட்டமா இருப்பாங்க. இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? தெரியுது இந்த துறை வந்து தொய்ந்த துறை அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அனிமேஷன் துறையை பொறுத்தவரை மேலோங்கி அந்த துறை வளர்ந்து கொண்டே இருப்பதால் அதற்கான வாய்ப்பும் வளமும் மிக பெரிய அளவுல வந்து உச்சத்தை நோக்கி போய்கிட்டு கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்றோம். நான் வந்து பாருங்க நான் கான்பிடண்டா சொல்றேன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து எங்களிடம் உள்ள 1 year கோர்ஸ் மற்றும் மோச்சா ப்ரோ, அதாவது அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 15 months கோர்ஸ், இந்த கோர்ஸை படித்தால் எங்களுடைய நிறுவனம் வந்து கண்டிப்பாக 100% வேலை வாய்ப்பை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும். அதற்கான வேலை வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய பயிற்சி மையத்தை நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. அதற்கான ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிஎஸ்சில இப்ப நீங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ் எல்லாம் சர்டிஃபைட் கோர்ஸா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும், இது வந்து டெஸ்ட் அந்த மாதிரி எழுதிட்டு ரேங்கிங் மாதிரி கொடுப்பாங்களா இல்ல சர்டிபிகேஷன் கொடுப்பாங்களா இல்ல கோர்ஸ் கம்ப்ளீஷன் கொடுப்பாங்களா? அக்கார்டிங் டு தி ப்ராஜெக்ட்ஸ் வந்து we are having grade system. ஓகே, ப்ராஜெக்ட்ட வச்சு தான் நாங்க கிரேட் வச்சிருக்கோம். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கரிக்குலம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல we received ISO certification. we are having எங்களுடைய அகாடமிக் ஸ்டடிக்கு வந்து ISO ஆடிட் வந்து எவ்ரி 3 months வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தவிர வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸும் நாங்க ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் நிறைய இடத்துல ரிசீவ் பண்ணி தான் எங்களுடைய பாடத்திட்ட மாற்றங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு ஒரு நாள் பேசும்போது வந்து நிறைய இடத்துல வந்து சிலபஸ் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் அதை வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இது பண்றாங்கன்னா நிறைய வந்து அவுடேட்டட் இது வந்து இருக்கு. எங்க வந்து இப்ப அப்டேட்டடா கொடுக்குறாங்க அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்து சொன்னீங்க என்ன ஒரு புதுசா ஒண்ணு வந்தாலும் உடனே நாங்க வந்து இதுல இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு, அதை பத்தி சொல்ல முடியுமா? அதாவது நம்மளுக்கு வந்து டெக்னாலஜியை பொறுத்தவரை அப்டேட் வந்து நம்மளுடைய அப்பரேட்டஸ் டூல்ஸ் வந்து லேட்டஸ்டா இருக்கணுங்க. மெயினா நம்ம சிஸ்டம் நல்லா இருக்கு, சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் பாருங்க 100% பிராக்டிகல் கொடுக்கணும். we are having high configuration system with graphics cards, மல்டிமீடியா கிட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், டெலிவிஷன்ஸ் இருக்கணும், டிவிடி பிளேயர்ஸ் இருக்கணும், பிளஸ் வந்து ஸ்கேனர் இருக்கணும், டிஜிட்டல் கேமரா இருக்கணும். எல்லாமே எங்ககிட்ட வந்து ஃபெசிலிட்டி இருக்கு. தவிர சிடி கலெக்ஷன் வேணும். எதுக்குன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து சிஎம்மோட புகைப்படம் தேவை, மன்மோகன் சிங் புகைப்படம் தேவை, ஒரு யானை படம் தேவை, ஒரு பூனை படம் தேவை, சிம்ரன் தேவை. நம்ம ஒர்க் பண்ணும்போது we should not search. எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்க வந்து ஒரு லைப்ரரி மாதிரி எங்ககிட்ட வச்சிருக்கோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா 1.5 மணி நேரம் வராங்கன்னா they should not waste that 1.5 hour. அவனுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நாங்க வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். வீடியோ ஃபைல்ஸ்னாலும் சரி, நாங்க எங்களுடைய ரெக்கமெண்டட் வீடியோஸ்னு சில வீடியோ கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை அவங்க எடிட் பண்ணி பார்த்துக்கலாம், அதுல அவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட் செய்து பார்த்துக்கலாம்.
பிளஸ் வந்து நாங்க நியூ கோர்சஸ்ல வந்து ஏதாவது அப்கிரேடேஷன் இருக்குன்னா அதற்கான ஃபேக்கல்டி பயிற்சிகள் வந்து மாதம் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எங்களுடைய ஃபேக்கல்டி இங்கே வாங்கினா கடினமாயிரும். சென்னையிலிருந்தே நாங்க பணியாட்களை அனுப்பி தமிழகத்தில் உள்ள அனைத்து பயிற்சி கிளைகளிலும் நாங்கள் வந்து பெரிய அளவுல பயிற்சி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் சொன்னது வந்து எல்லா கிளைகளுக்கும் பொதுவானதா இல்ல ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஏதாவது வேறுபடுதா? அதாவது பாருங்க, சிஎஸ்சி பொறுத்தளவு ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்திற்கும் பொருந்தும், சிற்றூருக்கும் பொருந்தும், நகரத்திற்கும் பொருந்தும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு, ஸ்காலர்ஷிப்னா சிட்டில மட்டும் கொடுக்கறாங்களா அப்படின்னு. இல்ல, நான் சொல்ற பிளேஸ்மெண்ட், கோர்ஸ் மெட்டீரியல், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டி மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க சிஎஸ் உடைய அனைத்து கிளைகளுக்கும் பொருந்தும். சிஎஸ் உடைய ஆசிரியர்களுடைய குவாலிட்டி மற்றும் வந்து அவர்களுக்கே நீங்கள் வந்து அவர்கள் வந்து எப்படி ஆளுமையாக இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் நேரடியாக தெரிந்து கொண்டு பயிற்சியில வந்து சேரலாம். ஏன்னா வந்து பாருங்க, டிசைன்னா பாருங்க, ஏதோ நம்ம செய்யணும்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஒரு பஸ்ஸோ, ஒரு பைக்கோ ஒண்ணு ஒரு 3Dயாவோ 2Dயாவோ செய்யணும்ன்ற ஒரு ட்ரீம் இருக்கும். அப்போது நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரா, நல்லா கைட் பண்ற திறமை இருக்கான்ற ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கும். நீங்க அது கூட நீங்க சார் நீங்க செய்து காட்டுங்கன்னு சொல்லி கூட நீங்க வந்து பயிற்சியில வந்து சேரலாம். அங்க டெமான்ஸ்ட்ரேஷன் வேற நீங்க ஒரு விஷயம். ஆமா, நான் அதாவது நீங்க வந்து பாருங்க, எல்லா சாஃப்ட்வேர், போட்டோஷாப், ஃபிளாஷ், கம்போசிஷன், 3D ஸ்டுடியோ மேக்ஸ், கேரக்டர் ஸ்டுடியோ, மோகா ப்ரோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டைம் இருந்ததுன்னா நீங்க நேரடியா எங்க கிளைக்கு போங்க. 30 மினிட்ஸ் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எங்க ஃபேக்கல்ட்டியே செய்து காட்டுவாங்க. செய்து காட்டும் போது நீங்க கேள்வி கேளுங்க, இது எப்படி செய்தார்கள் அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு கேட்டுட்டே நீங்க வந்து இந்த எம்சாட் தேர்வுல வந்து பங்கேற்கலாம். எம்சாட் தேர்வு பொறுத்தளவுல பாருங்க, சண்டே வந்து எழுதணும்னா முதல்ல நீங்க வந்து அங்க ஹால் டிக்கெட் வாங்கணும். சண்டே எந்த டைம் வந்து எக்ஸாம் எழுத வரேன், பேட்ச் வைஸ் காலையில இருந்து எக்ஸாம் நடக்கும். எந்த டைம்ல நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத முதல்ல நீங்க வந்து அங்க புக் பண்ணிட்டு டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு அப்புறம் வந்து எம்சாட் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா we should have personal strength இருந்தாதானே நம்ம வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை வந்து வெளிப்படுத்த முடியும். கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய பேருக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா, எந்த வகையில வந்து அது வந்து ஒர்க் ஆகுது, எம்சாட் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா வந்து பக்கமா எழுத சொல்லுவாங்களோ தான் டெஸ்ட், அதுவும் 20 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வந்து 20 மினிட்ஸ்ல வந்து எவ்வளவு கவர் பண்ணுவாங்கங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா. இன்னொன்னு வந்து நான் கேட்கணும்னு நினைச்சது, இந்த டிசைனிங் அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க உங்ககிட்ட, அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா அப்படின்னா எந்தெந்த விதத்துல வந்து அவங்க தனியா வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். வீட்டுல வந்து இப்போ ஹோம் ஒர்க் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, ஒர்க் அவுட்ஸ், வீட்டுல ஹோம் ஒர்க் பண்றது அப்படின்னா எந்தெந்த விதத்துல அவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்? அதான் பாருங்க, நம்மளுக்கு வந்து மெயினா வந்து லைன் டிராயிங்கை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், பெயிண்டிங் நல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது நல்ல டிகிரி அயல் நாட்டுல டிகிரி படிச்சுட்டு வந்தவனுக்கும் இங்கே வந்து அனிமேஷன் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த கலரிங் கொடுக்கறது, ஷேட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஆப்ஜெக்ட் உடைய ஸ்மூத்னஸ், அதை தான் நம்ம வந்து விரும்பி. ஆனா அதுதான் டைம் அதிகமாகும். நம்மால் வந்து ஃபுல் ஸ்பீட்ல இருப்பார், he won't give more concentration. நம்ம அதுக்கெல்லாம் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நம்ம வீட்டில் வந்து பிராக்டிஸ் எடுக்கலாம். செய்தித்தாள் வருது, இங்கிலீஷ்ல வர்ற வண்ண பத்திரிகைகள், அதை வாங்கி அதற்கான டிசைன்களை வந்து செய்து பார்க்கலாம். என்னைய பொறுத்தவரை நான் என்ன மெயினா அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க பிரிண்ட் டிசைன் சம்பந்தமான டிசைனை நிறைய பிராக்டிஸ் பண்ணாலே வீடியோ டிசைன், மாடல் டிசைன்ஸ், கேம்ஸ் டிசைன் எல்லாமே நல்லா செய்ய முடியும். கண்டிப்பா சார். இப்ப வந்து நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப ஈகரா காத்துட்டு இருப்பாங்க, இவ்வளவு தூரம் நீங்க சொன்ன அப்புறம் வந்து இப்போ ஒரு முறை கான்டாக்ட் நம்பர்ஸ் தர மாட்டாங்களா அப்படின்னு. அவங்களுக்காக கான்டாக்ட் நம்பர்ஸ் ஒரு தடவை வந்துடலாம். மா ஆண்டோ பீட்டர், முதன்மை செயல் அதிகாரி, CSE சாஃப்ட்வியூ. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0444901221, 044421113535, 9710413222, இமெயில் ஐடி training@softview.in. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கோர்ஸ எடுக்கும் போது இருக்கிற ஆர்வம் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு டக்குன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு.
ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால? அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஒரு கோர்ஸ்? நீங்க சொன்னீங்க இல்லையா 100% அட்டெண்டன்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும்னு ஒரு காலர் கிட்ட. அந்த மாதிரி என்னென்ன கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு? அதே மாதிரி ஒரு கோர்ஸை வந்து ஈஸியா ஃபேஸ் பண்றது எப்படி? அதுதான் ரொம்ப நம்ம ஆளுங்களுக்கு வந்து கஷ்டம். நாங்க மெயினா வந்து நான் மாணவர்கள்கிட்ட வந்து இப்ப நான் நேரடியா வந்து கோர்ஸுடைய விளக்கத்தை கேட்டுக்கொண்டு பயிற்சியில சேருங்க அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் சொல்றது வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன விளக்கங்கள் வந்து பெற வேண்டும், ஒவ்வொரு சாஃப்ட்வேருடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு டிசைனோ ஒரு கிரியேட்டிவிட்டியோ செய்திருந்தாங்கன்னா அதை எப்படி செய்தாங்க, அதற்குள்ள விளக்கத்தை வந்து நேரடியாக வந்து கேளுங்கள். நான் எதற்காக சொல்றேன், அவனுக்கு வந்து மன தைரியம் வேணும், அவனால செய்ய முடியுமா என்பதை அவன் சிந்திக்க வேண்டும். மெயினா வந்து அந்த ஊர்ல இப்ப வந்து பாருங்க, ஒரு ராஜபாளையமோ அல்லது ஒரு பீலமேடோ இது மாதிரி ஊர்கள்ல வந்து கிளைகள் இருந்தாலும் அந்த கிளையில உள்ள ஸ்டூடெண்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட் செய்திருக்கான் அப்படின்றதையும் நீங்க கேட்டு பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல மன தைரியம் கிடைக்கும் என்று கருதுகின்றேன். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி அவங்க பார்க்கணும். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, பார்ஷியாலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரூரலுக்கும் இந்த சிட்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது, இந்த கோர்ஸ் வந்து பொதுவானது அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு இன்னும் புரியல. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பாருங்க, ரூரல் சிட்டி அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். இன்னைக்கு வந்து நல்ல திரைப்படத்தை வந்து எடுக்கிறது வந்து ரூரல்ல இருந்து வந்த டைரக்டர்ஸ் தான் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சிட்டில இருந்து வந்த டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வேர்ல்டு வந்து மாடர்னா இருந்தாலும் வில்லேஜ் கிரியேட்டிவிட்டி தான் திரைப்படங்களாக பிடிக்கப்படுது. அது அப்படி வந்து நினைக்கவே கூடாது. இப்ப என்னைய பொறுத்தளவு நான் வந்து திருச்செந்தூர் பக்கத்துல வந்து ஆறுமுகநேரின்ற ஒரு வில்லேஜ்ல பிறந்தவன் தான். அதுக்காக என்னை வந்து வில்லேஜ் மேன் அப்படின்னு நான் ஒதுக்கிற முடியும்? வில்லேஜ் மேனுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி மூலமாக பல வகையில வந்து சாதிக்க முடியும். கிரியேட்டிவிட்டியை பொறுத்தவரை இந்த ஏழை பணக்காரன் என்ன வில்லேஜ் ரூரல் அப்படின்ல சிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லார்கிட்டயுமே கைவண்ணம் கலைவண்ணம் இருக்குன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம சாதித்துதான் வேணும். இப்ப வந்து படிப்புனா வந்து பாருங்க, இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா புக்கை திறந்த புக்கை வாங்கியே நம்ம படிச்சுட்டு போயிடலாம், புரியுதுங்களா? இதே வந்து பாருங்க, ஒரு பரதநாட்டியம் என்ன ஒரு வரைகலை இது மாதிரி பயிற்சியை வந்து நீங்க ஆசிரியர் இல்லாம நீங்க செய்திட முடியுமா? எதற்காக சொல்றேன்னா, கலை சார்ந்த படிப்புகள் அனைத்திற்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பயிற்சியும் ஒரு குருவும் கண்டிப்பாக தேவை. இது இருந்தால்தான் வந்து நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். இதற்கு அடிப்படையாக இருப்பது வந்து பாருங்க, பயிற்சி மையம் தான் வழிய அது வந்து நகரமா அல்லது வந்து சிற்றூரா என்பது கேள்வியே இல்லை. அதனால நீங்கள் எந்த கிளையிலையும் நீங்க வந்து பயிற்சியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இன்னொன்னு வந்து பாருங்க, இந்த சிட்டி ரூரல்ல இருக்கிறவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க, இப்ப சென்னை இருக்கு. சென்னைனா இப்ப கும்மிடிப்பூண்டியில இருந்து ஒரு பையன் கோர்ஸ் படிக்கணும்னா கும்மிடிப்பூண்டியிலே கிளை இருக்கு அப்படின்னா கும்மிடிப்பூண்டியில படிக்க விரும்ப மாட்டேங்கிறான். நம்ம மெட்ராஸ்ல போய் படிச்சாதான் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவறு. அது உங்களுக்கு வந்து பாருங்க, இதே பயிற்சி உங்களுக்கு கும்மிடிப்பூண்டிலையும் ரெட் ஹில்ஸ்லயும் கொடுத்தா நீங்க அங்கேயே அந்த பயிற்சியை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாமே. நம்ம உள்ளூர்லயே நம்ம படித்தோம்னா நீங்க வந்து அதிக நேரத்தை வந்து கல்விக்காக பயன்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படிங்கறது தான் வந்து பாக்குறாங்களே தவிர, எல்லா இடத்துலயும் வந்து எவ்வளவு நல்லா சொல்லி தந்தாலும் வந்து அந்தந்த இடத்துல படிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்னைக்கு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சார்பா அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா படிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்கிறத சொல்லிட்டீங்க. ஃபியூச்சர்ல அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா எப்படி இருக்கும் ஓரிரு வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம எண்டுக்கு முன்னாடி இன்னும் எஃபெக்டிவா அவங்களுக்கு சேரும். அதாவது பாருங்க, அனிமேஷன், பிரிண்ட் டிசைன், டிசைனிங், அனிமேஷன் இதை சார்ந்த வளர்ச்சி வந்து மிக பெரிய அளவில் உச்சகட்டத்திற்கு வந்து செல்லும். எல்லா வீட்லயும் இன்னைக்கு வந்து பாக்ஸ் டைப் டிவி வச்சிருக்கீங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாமே டிஎஃப்டி எல்சிடி டிவியா மாறும். அந்த எல்சிடி டிவியே நிறைய வீடுகள்ல மறைந்து கொண்டிருக்கிறது.
அது அவ்வளவுமே கொஞ்ச நாள்ல பாருங்க, ஒரு 2018 2020 எல்லா வீட்லயுமே டூயல் டெலிவிஷனா இருக்கும். சிஸ்டம், நெட் அண்ட் டிவி அது மாதிரி மாறும். அந்த அளவுக்கு இந்த மீடியா துறை வளர்ச்சி பெறப்போகுது. உங்க டிவியே நீங்க நெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம், என்ன தொலைக்காட்சிக்கு யூஸ் பண்ணலன்னா அதை சார்ந்து அடிப்படையாக இருப்பது என்ன? இந்த மல்டிமீடியா துறை தான், இந்த அனிமேஷன் துறை தான். நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு துளியும் நீங்கள் ஏதாவது ஒண்ணு பாக்குறதுன்னா டிசைன் அண்ட் கிரியேட்டிவிட்டி பேஸ்ட் தான் நீங்க தாங்கி போறீங்க. ஒரு சயின்ஸோ சிம்பிள்ஸோ ஒரு அடையாளமோ எல்லாத்துக்குமே டிசைன் கான்செப்ட்ஸ் தேவை. அதற்கான வாய்ப்பும் வளமும் நல்ல உச்ச நிலையில் பிரகாசமாக இருக்கிறது. ஆகையால் நான் மீண்டும் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இந்த எம்சாட் தேர்வு மூலமாக ஓராண்டு பயிற்சி மற்றும் மோகா ப்ரோ இது சார்ந்த 15 மாத படிப்பில் நீங்கள் உங்கள் மாணவர்களை ஈடுபடுத்தினால் எங்கள் சிஎஸ்சி 100% வேலைவாய்ப்பை அளிக்கும் என்று கருதுகிறேன். நாளையே நீங்கள் நேரில் எங்கள் சிஎஸ்சி கலைக்கு சென்று டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துவிட்டு இந்த தேர்வை எழுதுவதற்கு அட்மிட் கார்டை பெற்றுக் கொள்வோம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களால ரொம்ப அழகா ஒரு கவுன்சிலிங் செஷனா அமைஞ்சது சார். இன்னைக்கு நேயர்களுக்கு நிஜமாவே இந்த தகவல் நேரம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் நேரமா அமைஞ்சிருக்கும். நன்றி. நன்றி, வணக்கம்.